Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 12th standard mathsல வந்து example 3.28 பார்க்க போறோம். So இது important 5 mark questions. இதிலே வந்து ரெண்டு டைப் இருக்கு. So இந்த டைப் வந்து type 1. எப்படி நீங்க type 1 type 2 கண்டுபிடிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா first பவரும் last பவரும் செக் பண்ணுங்க. ரெண்டு சேமா இருக்கணும் with sign. அப்படா type 1. ஒரே நம்பரா இருக்கும், sign மட்டும் சேஞ்ச் ஆயிருந்தது. அதாவது நடுவுல இங்க -10 இங்க -10. So center 26. So first one last one last first அப்படி பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு சேம் சைன் சேம் நம்பரா இருந்தா டைப் 1 சைன் மட்டும் மாறி வந்தா அது டைப் 2 சோ இந்த மாதிரி வந்து டைப் 1 ப்ராப்ளம் சோ நான் என்ன பண்ண போறேன்னா இத சால்வ் பண்ணி நம்மளோட ரூட்ஸ் கண்டு சால்வ் தி ஈக்குவேஷன் x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் கரெக்ட்டா this equation is type 1 even degree na degree inga highest power வந்து 4 even degree reciprocal equation ஓகேவா சோ இப்போ எப்படி என்ன பண்ணலாம்னா சென்டரா உங்களுக்கு என்ன பவர் இருக்கு x power 4 x cube இப்போ சென்டரா உங்களுக்கு இது ரெண்டு விட்டுருங்க -10 விட்டுருங்க அதனால என்ன பவர் இருக்கு x ஸ்கொயர் இருக்கு சோ x square மொத்தமா எல்லா ஈக்குவேஷன்ஸ் வரும் மொத்தமா எல்லாத்துலயுமே x square வெளிய காமனா எடுத்தீங்கன்னா x power 4 ல x square காமனா எடுத்தீங்கன்னா x square வரும் -10 into x cube ல இருந்து x வெளிய எடுத்தீங்கன்னா ஒரு x தான் வெளிய வரும் இங்க 26 ல ஒண்ணுமே வராது இப்போ இங்க x தான் இருக்கா நான் x square வெளிய எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா x வெளிய எடுத்தா அது ரிமைனிங் x கீழ டிவைட் பண்ணிடுவீங்க அதே மாதிரி இங்கேயும் 1/x square இப்போ இந்த x ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க இது இங்கேயே இருக்கட்டும் சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த x ஸ்கொயர் டர்ம்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுத போறேன் x ஸ்கொயர் + 1/x ஸ்கொயர் இது ரெண்டுலயும் -10 வெளிய காமன் எடுக்கலாம் -10 into x + 1/x + 26 = 0 இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த x square + 1/x square வந்து நம்ம ஹோல் ஸ்கொயர் டேர்ம்ல பண்ண போறோம் அதாவது நம்ம 8th 9th எல்லாம் ஐடென்டிட்டிஸ் படிச்சிருப்போம் கரெக்ட்டா சோ a + b the whole square னா a square + b square + 2ab ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவோம் இது மட்டும் நமக்கு வேணும்னா இது இந்த பக்கம் எடுத்து வரோம் கரெக்ட்டா சோ அதே தான் பண்ண போறோம் a + b the whole square -2ab = a square plus b square கரெக்ட்டா சோ இதுல தான் இங்க அப்ளை பண்ண போறோம் சோ எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க இங்க a ஓட வேல்யூ வந்து x b ஓட வேல்யூ வந்து 1/x சோ x ஸ்கொயர் இந்த x ஸ்கொயர் அப்படியே வெச்சுப்போம் a ஓட வேல்யூ x இல்ல சோ x + 1/x the whole square -2 into x into 1/x மத்த எல்லாமே நம்ம அப்படியே தான் வச்சுக்க போறோம் -10 into x + 1/x + 26 = 0 இப்போ x square into x + 1/x the whole square ஓகே இப்போ நம்ம இந்த x square இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட்ல வந்து அது கேன்சல் ஆயிடும் கரெக்ட்டா சோ அந்த x square விட்டுலாம் -x கேன்சல் ஆ -2 மட்டும் தான் வரும் -10 into x + 1/x + 26 = 0 கரெக்ட்டா சோ x + 1/x the whole square -10 into x + 1/x -2 + 26 வந்து +24 = 0 நான் என்ன பண்ண போறேன்னா இங்க ரெண்டுத்துலயுமே x + 1 இருக்கு சோ கன்சிடர் பண்ண போறேன் let y = x + 1/x எடுத்தீங்கன்னா அப்ப ஈக்குவேஷன் 1 என்னவா மாறும் உங்களுக்கு ஈக்குவேஷன் x உங்களுக்கு என்னவா மாறும் உங்களுக்கு y square -10y + 24 = 0 கரெக்ட்டா சோ இத நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம் ஃபேக்டரைசேஷன் பண்ண என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணா 24 வரணும் ஆட் பண்ணா -10 வரணும் சோ என்ன பண்ணலாம் 6 4s are 24 கரெக்ட்டா சோ இந்த மைனஸ் வர -6 -4 so y square -4y -6y plus 24 equal to 0. So
ஸோ இது நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா இதில் வந்து y ஈக்குவல் டு காமனாக எடுத்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே y காமனாக எடுத்தீங்கன்னா y இன்ட்டு y மைனஸ் 4 minus 6 into y minus 4 equal to 0, y minus 4 into y minus 6 equal to 0, y ஓட வேல்யூ 4. ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன வேணும்? xல வேணும். ஸோ கேஸ் 1 வந்து y equal to 4. கரெக்டா? y ஓட வேல்யூ 4 ஆகுதா? நம்ம y ஓட x plus தானே? x plus 1 by x equal to 4. கேஸ் 2 வந்து y ஓட வேல்யூ 6 ன்னு போட்டு x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ LCM எடுத்துக்கலாம். x square plus 1 by x equal to 4, which implies x square plus 1 is equal to 4x. So which implies x square minus 4x plus 1 equal to 0. இது நீங்க வந்து நார்மல் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். x is equal to minus b, இது a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ minus 4, c ஓட வேல்யூ 1. ஸோ minus b னா minus of minus plus 4 by root of b square னா 4 square minus 4, a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 1 by 2. a வரும், அந்த a வந்து இங்க 1. ஸோ 4 plus or minus root of 16 minus 4 by 2. So என்ன ஆகும்? 4 plus or minus root 12 by 2 வருதா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4 plus or minus root 12 2 root 3 எழுதணும். கரெக்டா? by 2. இது 2 வெளியே காமனா எடுத்தீங்கன்னா 2 plus or minus root 3 by 2 வரும். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு x ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூ இங்கே வந்துருச்சு. 2 plus or minus root 3. கரெக்டா? இது வந்து ரெண்டு வேல்யூ. இப்போ அடுத்து கேஸ் 2ல y equal to 6. கரெக்டா? கேஸ் 2 வந்து y equal to 6. ஸோ அதே மாதிரி x plus 1 by x equal to 6. LCM எடுத்தனா x square plus 1 by x equal to 6. So x square plus 1 equal to 6x. So x square minus 6x plus 1 equal to 0. அதே மாதிரி தான் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். minus b னா a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ minus 6, c ஓட வேல்யூ 1. So a minus plus 6 plus or minus root of 6 square minus 4 a b by 2. So 6 plus or minus root of 36 minus 4 by 2, which is equal to 6 plus or minus root of 32 by 2. 32 வந்து எழுதுனா 8 4s are, அப்போ வந்து 16 2s are எழுதலாமா அத? ஸோ என்ன பண்ண போறோம்னா 6 plus or minus 4 16 2s are, so root 2 by 2. ஸோ இங்கேருந்து 2 வெளியே காமன் எடுத்தீங்கன்னா 3 plus or minus 2 root 2 by 2 வருமா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? x is equal to root 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 plus or minus 2 root 2. ஸோ x வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இங்க ஒரு 2 plus or minus root 3 ஒன்று, இங்க 3 plus or minus 2 root 2. இங்க ரெண்டு ஈக்குவேஷன், இங்க ரெண்டு. ஸோ நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து 4 பவர் 4. ஸோ 1 2 3 4 4 வேல்யூஸ் x வந்துருச்சு. இவ்வளவுதான் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டைப் 1 டைப் 2 கண்டுபிடிக்கணும். ஈவன் டிகிரி ஃபங்க்ஷன் டைப் 1 ஈவன் டிகிரி ஃபங்க்ஷனா கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் சேமா இருக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சேமா இருக்கணும். அதுதான் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் பவரான்னு பார்த்துக்கணும். டைப் 1 டைப் 2 செக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நடுவில் இருக்க அந்த டேர்மை வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் எந்த டேர்ம் நடுவில் இருக்கோ அதை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் இங்கே 4 ரூட் வேணும். 4 ரூட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.